அமெரிக்க அதிபராக கடந்த ஜனவரி மாதம் பொறுப்பேற்ற பின்னர் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வரும் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர மத்தியஸ்தம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வந்தார். இதற்காக ரஷ்ய அதிபர் புதினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பலமுறை பேசியதாகவும் அவர் அறிவித்தார். இந்நிலையில் அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் ஆங்க்ரேஜ் நகரில் எல்மெண்ட் ஆஃப் ரிச்சர்ட்சன் கூட்டு ராணுவ படைத்தளத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புடின் நேரில் சந்தித்து பேசினர். தொடர்ந்து பேசிய ட்ரம்ப், மாஸ்கோவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் சுவாரஸ்யமானது எனவும் அது நிச்சயம் நடைபெறும் என நான் நம்புவதாகவும் கூறினார். போரை நிறுத்தும் முடிவு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கையில்தான் உள்ளது எனவும் அவரை அழைத்து இந்த சந்திப்பு குறித்து பேசுவேன் எனவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் சந்திப்பு தொடர்பான பல்வேறு சுவாரஸ்ய தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி அமெரிக்காவில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை போல அல்லாமல் ரஷ்ய அதிபர் புதினுக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்பு காத்திருந்தது. அலாஸ்காவில் தனது சிறப்பு விமானத்தில் இருந்து புதின் இறங்கி சிவப்பு கம்பளத்தில் நடந்து வந்தபோதே காத்திருந்த ட்ரம்ப் கைதட்டி உற்சாகமாக வரவேற்றார். இருவரும் கைகுலுக்கிக் கொண்ட பிறகு ஒன்றாக சிவப்பு கம்பளத்தில் நடந்து சென்றனர். புதின் தனக்காக காத்திருந்த ரஷ்ய அதிபருக்கான காரை விடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் இணைந்து அவரது காரிலேயே சந்திப்பு நடக்கவிருந்த இடத்திற்கு சென்றனர். 3 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டாலும் சில முக்கிய விவகாரங்கள் பேசப்பட்டன. அவற்றை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தபோதும் அதை அடைய முடியவில்லை என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இந்த சந்திப்பு வழக்கமான கூட்டங்களைப் போல அல்லாமல் இருக்க வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தியதால் அதிகாரிகள் மிக கவனத்துடன் ஒரு இறுக்கமான சந்திப்பாக இல்லாமல் பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் நடக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இரு தலைவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை சரியாக போகவில்லை என்றால் பாதியிலேயே தான் கிளம்பி விடுவேன் என்று ட்ரம்ப் சொல்லியிருந்தாலும் அவ்வாறு நடக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2022ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இருந்தால் உக்ரைன் போரே ஏற்பட்டிருக்காது என்று புதின் கூறினார். பேச்சுவார்த்தைக்கு முன்பே ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் நிறுவனங்களுக்கு விதித்த வரியை தளர்த்துவது குறித்து பரிசீலிப்பேன், ஆனால் உடனே அல்ல என்று கூறியிருந்தார். கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தபோது புதின் 8 நிமிடம் 3 வினாடிகள் உரையாற்றினார். ட்ரம்ப் வெறும் 4 நிமிடங்கள் தான் பேசினார். புதின் தனது பேச்சின் பெரும் பகுதியை ட்ரம்புக்கு நன்றி தெரிவிக்க பயன்படுத்தினார். இரு தலைவர்களுமே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெறும் என்பதையே சூசகமாக குறிப்பிட்டனர். விரைவில் சந்தித்து பேசுவோம் எனவும் மாஸ்கோ வருமாறும் ட்ரம்புக்கு அழைப்பு விடுத்தார் புதின். இந்நிலையில் இந்த சந்திப்பை தொடர்ந்த நிலையற்ற தன்மையும் கவலையளிப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அடுத்து என்ன நடக்கும், ரஷ்யாவின் தாக்குதல்கள் குறையாமல் தொடருமா என்கிற கேள்விகளும் நீடிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில மாதங்களாக பல மேற்கத்திய நாடுகளின் காலக்கெடு கடந்தாகிவிட்டது. ஆனால் எந்த அச்சுறுத்தலும் செயல்பாட்டிற்கு வரவில்லை. இது புதின் தனது தாக்குதல்களை தொடர்வதற்கான அமைதியாகவே யுக்ரைனியர்கள் பார்ப்பதாகவும் அலாஸ்காவில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாததையும் அவர்கள் அதே கோணத்தில்தான் பார்ப்பார்கள் எனவும் கூறப்படுகிறது.